ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு மூவி எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாரிங்க, அது என்னன்னா கொஞ்ச நாள் வீடியோ போடல, அதுக்கு தாங்க. இதுக்கப்புறம் தினைக்கு ரெகுலராக வீடியோ வரும். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம்னா வார்ம் டவுனுங்கிற ஒரு சூப்பரான ஒரு மூவி தாங்க. இந்த படம் தமிழில் கிடையாது, அதனால தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு நகரத்தையே ஒரு புழு, அதாவது மண்புழு மாதிரி ஒரு புழு ஆக்கிரமிக்குது. அது எப்படின்னா மனிதர்களோட உடம்புல போயிட்டு அவங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. பட் ஏன்னா அந்த மனுஷங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த புழுவோட கண்ட்ரோலுக்கு மனுஷங்க போயிட்டாங்க. பட் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்ச சில பேர், அதாவது 3 பொண்ணுங்க, அந்த 3 பொண்ணுங்களும் அந்த புழுக்கிட்டேருந்து அந்த இன்ஃபெக்ட்லேருந்து தப்பிச்சாங்களா, இவங்க 3 பேர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பேர் வார்ம் டவுன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் ஸ்டோரி ஃபாக்ஸ் தமிழ். இந்த படம் எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குன்னா 90s காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ அதை பற்றி தான் இந்த படமே இருக்கும். ஓகே, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தவரை காட்டுறாங்க. இவர் தான் ஊரோட மேயர் போல இருக்குது. இவருக்கு கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இதாட்ட ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்குது, டிவி பார்க்க முடியல, கண்ணு எரியுது, என்னால் ஒழுங்காக கூட எதையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வந்திருக்காரு. பட் ஏன்னா அப்போ தான் ஒன்று தெரியுது, இவர் கண்ணில் என்னமோ ஒன்று இருக்குது. கூர்ந்து கவனித்து ஜூம் பண்ணி பார்த்தா இருந்தது இவர் கண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு புழு, அதாவது லாவா மாதிரி ஒன்று நின்றுக்கிட்டே இருக்குது. அதோட படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் ஊரோட மேயர் தான் பேசுகிறாரு. இந்த பகல் நமக்கு இனிய பகலாக அமையட்டும் சொல்லிட்டு நைட்டை காட்டுறாருங்க. அதாவது இந்த ஊரில் பகல் தான் நைட்டு, நைட்டு தான் பகல். அதுக்கான காரணம் போக போக இந்த கதையில் தெரியும். ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வாக் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஏன்னா இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் பகலில் இருக்கிற மாதிரி தான் நைட்டில் இருக்காங்க. மூஞ்சிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஏன்னா எல்லாருமே நார்மலான மனுஷங்க மாதிரி தாங்க இருக்காங்க. இதே நேரத்தில் அந்த மேயரும் எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இதாட்ட விடிய போகுது, எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, நம்ம தூங்குறதுக்கான நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஒரு கடையில் ஒரு பொண்ணு இருப்பா, அவள் நல்லா இருக்கும் ஸ்வீட்டு. பட் ஏன்னா அந்த ஸ்வீட்டு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு குப்பைத்தட்டில் போடுவா. அதே நேரத்தில் ஒரு 3 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா மண்டையில் இருந்த முடியை ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, இது எல்லாமே நம்ம பாதுகாப்புக்கு தான் சொல்லிட்டு முடியை வெட்டிட்டுருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு போக போக தான் தெரியும். அதுக்கப்புறம் 3 பசங்க ரோட்லேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அது வெளிச்சத்தை பார்த்து வீட்டுக்குள்ளே எப்படா போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதாவது காலைல விடிய போகுது, சூரியன் வரப்போகுது, இவங்களுக்கெல்லாம் சூரியன் ஒத்துக்காது போல இருக்குது. அதோட சீனை கட் பண்ணிட்டு அன்றைக்கி காலைல காட்டுறாங்க. ஒரு லேடி, அதாவது கடையில் இருந்த அதே லேடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போக அவனோட பையனை தேடுறாங்க. பட் ஏன்னா அந்த பையன் வீட்டுக்கு வரல. ஏன்னா இவங்களால பகலில் வெளில போக முடியாது. அதே நேரத்தில் வெளில காட்டுறாங்க, அந்த ஒரு சின்ன பையன் உடையானால வெயிலில் மாட்டிடுவான் போல இருக்கு. அவனோட தோலுகீழு பிச்சுக்கிட்டு அவன் உடம்பு வாய் வழியாக சின்ன சின்ன லாவா புழுக்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. பக்கத்தில் இருந்த அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கதறாங்க. பட் அதே நேரத்தில் இந்த பையனோட அம்மா கதறி அழுகுறாங்க. இந்த லேடியோட பேர் பார்த்திங்கன்னா டீனா தாங்க. பட் ஏன்னா அந்த பையன் ஆன் த ஸ்பாட்லேயே அந்த ரோட்லேயே இறந்துடுறான். அதோட சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனை எங்கே காட்டுறாங்கன்னா, ஒரு மொட்டை அடித்தா அந்த 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை தான் கட்டுறேங்க. இந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா ரோஸ். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கூட. இவளுக்கு மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தூக்கத்துலேருந்து பெட்லேருந்து எழுந்திக்கிறாள். இவ பேர் பார்த்திங்கன்னா ஜாஸு. இவ முன்னாடி லெட்டர் எழுதி வச்சிருப்பா, இதாட்ட நான் காலையில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா இந்த பொண்ணை மட்டும் பாருங்களாம், பகலில் நடமாடுறா. பட் ஏன்னா வெளிய ஊரில் யாரை பார்த்தாலும் பகலில் நடந்தால் இதாட்ட புழு வெளில வந்து இறந்துடுறாங்க. அதுக்கான காரணம் போக போக தான் தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு புக்கு படிச்சுட்டு இருப்பா. இவ பேர் பார்த்திங்கன்னா காரா. ஓகேவா? அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு வெளில போனாலே இந்த பொண்ணு இவ ரோட்டில் போயிட்டுருக்கா. அந்த ரயில்வே கேட்டில் இருக்கிற எக்கச்சக்கமான ஃபோன்ஸு, டிவி, இந்த ரேடியோ சிக்னல்ஸ், அதாவது இந்த ஃப்ரீக்குவன்சிலாம் அதிகமாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிக்னல்ஸ் உள்ள ஃபோன்ஸு டிவைஸ் எல்லாமே மெயின் ரோட்டில், அதாவது ரயில்வே ட்ராக்கில் கிடக்குதுங்க. இந்த பொண்ணு இதை பார்த்துக்கிட்டே போக ஒரு வீட்டுக்குள்ளே முன்னாடி பார்த்திங்கன்னா வாசலில் பாலில் சில புழுக்கள் கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டு உள்ளே பார்த்தா உள்ளேருந்து ஒருத்தன் வெளில வரான். பட் ஏன்னா அவன் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறான். இதை பார்த்தா இந்த ஹீரோயினான இந்த ரோஸ் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு வம்பு வேணாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. நேராக ரோட்டுக்கு போகிறா. அந்த இடத்துல ஒரு பையன், இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் இறந்தால, அந்த பையனை போயிட்டு இவன் நோண்ட ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல இது எக்கச்சக்கமான சின்ன சின்ன புழுக்கள்லாம் வெளில வருது. பட் ஏன்னா இவ கையில் இருந்த மொபைலை எடுப்பா பாருங்க, அதில் சிக்னலே இருக்காது. பட் ஏன்னா அதுலேருந்து ஃபோன்லேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வரும்ல, அந்த சவுண்டு மட்டும் கேட்குது. அதே நேரத்தில் இந்த பையனோட அம்மாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது இந்த சவுண்டை கேட்ட உடனே. அதே நேரத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணோன்னா அவன் உடம்புல உள்ள அந்த புழுக்கள்லாம்
குச்சை விட்டு நோண்டி அதை வீடியோ எடுத்துகிட்டு இருப்பா பாருங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஃபோன்லேருந்து வந்த ஃப்ரீக்வன்சினால இந்த அம்மாக்காரி, அதாவது இந்த பையனோட அம்மா எழுந்திருவாங்க போல இருக்கு. இதாட்டம் வெளியே வந்து பார்க்க அவங்களால கண்ணாட பார்க்கவே முடியல, சூரிய வெளிச்சத்தை கூட அவங்களால பார்க்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியும், ஓகேவா? இதாட்டம் அது என் பையனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீனாங்கிற லேடி கத்த ஆரம்பிக்க, இந்த சவுண்டை கேட்ட இந்த ரோஸுங்கிற பொண்ணு தெரியாதனமா அந்த பாடியில் உழுவ பாருங்க. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம். உடனே இவ ஒன்றுமே பண்ணலங்க, தெரிச்சு ஓடுற வழியிலே இருக்கிற சட்டை எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு மூஞ்சில் உள்ள ரத்தத்தை எல்லாத்தையுமே தொடச்சிக்கிட்டு டைரெக்டாக எங்கே ஓடுறானா, இந்த 3 பொண்ணுங்களும் எங்கன்னா ஒரு இடத்துல மறைஞ்சுதான் இருப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு ஓடுறா. வெளில காலிங் பிள்ளைகள் அடிக்க சவுண்ட் கேட்குது. உள்ளே இருந்து அந்த ஜாஸுங்கிற பொண்ணு வந்து கதவை திறந்து உடனே இவ இருக்கிற எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டுட்டு டைரெக்டாக இவளை சானிடைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடம்புல இந்த டெட்டால் லிக்விட் எல்லாத்தையுமே மேலே ஊற்றுறாங்க. உடம்புல உள்ள எல்லா ரத்தையும் துடைக்கும் போது இந்த பொண்ணு கத்துறா. இதாட்டம் நான் இன்ஃபெக்ட் ஆகிட்டேன்னு பாரு, அந்த புழு ஏதாச்சும் உள்ளே போயிருக்கான்னு பாருன்னு சொன்ன உடனே இவளோ கொஞ்சம் கொஞ்சமாக துடைக்க ஆரம்பிக்கிறா உடம்புல. பட் ஏன்னா இவளோட இடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா அந்த புழு இப்படி அந்த ஒரு செகண்ட் தான் இருக்கும். பட் ஏன்னா அந்த புழு உடம்புல இப்படியே போயிருக்குங்க. அந்த புழுவை கம்பியை வச்சு வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்த உடனே அவளுக்கு அப்போ தான் மூச்சு வருது. அதாவது இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புழுகள் எல்லாமே சீக்கிரம் இனப்பெருக்கம் அடைஞ்சு மனுஷங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது இந்த புழு ஒன்று உள்ளே போயிட்டுனா கூட டக்குன்னு பல மடங்காகி மனுஷங்களோட மூளையை கண்ட்ரோல் பண்ணி இவங்கள அந்த புழுகளோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்ட புழுகள் இந்த டவுனில் ஃபுல்லாக இருக்கிறது, அதாவது மனுஷங்களாக இருக்காங்க. இதுக்கு பயந்து தான் இந்த 3 பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. பகலில் மட்டும்தான் வெளியே வருவாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்க இருக்கிற அதே ரூமில் செக்யூராக இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க அதே நேரத்தில் நீங்கள் நைட்டு ஆகுது. அந்த ஊரோட மேயர் சொல்கிறாங்க, இதாவது நமக்கு இன்றைக்கி பகல் ஆரம்பிச்சிச்சு, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளில் ஒருத்தர் டீனா அவங்களோட பையன் இந்த காலில் இறந்துட்டான். அதையும் நம்மளுக்கு எதிரியான அந்த சாதாரண மனுஷங்கள் அந்த பையனோட உடம்பை சிதைச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட மேயர் ரேடியோவில் பேச, அதே நேரத்தில் அந்த ஊருக்குன்னு ஒரு ரேஞ்சர் இருப்பான். அவனும் புழுவால் பாதிக்கப்பட்டவன் தான். அவன் நைட்டில் காரை எடுத்துகிட்டு வெளியே வரான். அதே நேரத்தில் இந்த 3 பொண்ணுங்களில் காரான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு இதாட்டம் எவ்வளோ நேரம் தான் நம்ம இதுக்குள்ளேயே இருக்க போகிறோம், நம்ம எப்போ தான் சுதந்திரமாக வெளில போக முடியும் அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருந்த ஹீரோயினும் சரி அந்த ஜோஸுங்கிற பொண்ணும் சரி, இல்லைம்மா ஊரே பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம வெளில போனால் ஆபத்து அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா இந்த பொண்ணு நான் சும்மா காத்தவங்க வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சேஃபான இடத்துலேருந்து ரோட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. ரோட்டில் அப்போ தான் கொஞ்சம் பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏன்னா இந்த பொண்ணு அவங்கள ஒருத்தவங்க மாதிரி வெளில போக பாருங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் இந்த ரேஞ்சர் ஒருத்தன் வந்துருப்பான்ல போலீஸ்காரன், அவன் இவனை பார்த்துட்டு இதாட்டா நீ எங்கேருந்துமா வர அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் மொட்டை அடிச்சதை பார்த்த உடனே இவன் அவங்கள ஒரு ஆள் சொல்லிட்டு இந்த ரேஞ்சர் கண்டுபிடிச்சிடுறான். இதாட்டா வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு மிரட்டி வண்டியில் கூட்டிகிட்டு போக, அதே நேரத்தில் இந்த பையனை இழந்த அம்மாவும் ரோட்டில் இருந்த அவன் பையனோட உடம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க டைரெக்டாக இந்த பொண்ணை அந்த லேடியோட வீட்டுக்கு தாங்க கொண்டுட்டு போகிறான் இந்த ரேஞ்சர். இதாட்டம் உங்களில் ஒரு ஆள் தான் என்னோடய பையனோட உடம்பை சிதைச்சாங்க, நான் அதுக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தா ஆவேன், அவங்கள ஒருத்தவங்க தானே நீ அப்படின்னு சொல்ல. இவளும் பட் ஏன்னா நான் அப்படி கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த காரா பண்ண சொல்ல. பட் ஆனால் இந்த ரேஞ்சரும் சரி இந்த டீனாங்கிற இந்த லேடியும் சரி இவளோட மனசை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது இப்போ இந்த புழுகள் எல்லாமே ஆண்டவங்களுக்கு சமம், அதாவது கடவுள் தான் இது மாதிரியான புழுக்களை படைச்சி நமக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இப்போ பாரு உலகத்தில் எந்த ஒரு கெட்டதும் நடக்கிறது இல்லை, யாருமே யாரையும் தண்டிக்கிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாசமாக வளர்த்த பையனையும் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டீங்க. பட் ஆனால் எனக்கு நீ விசுவாசமாக உன்னோட ஃப்ரெண்ட்ஸை இருக்கிற இடத்த மட்டும் காட்டி விடு அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் இந்த பொண்ணும் கை கொடுக்குற மாதிரி தான் போவா. பட் ஏன்னா அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ரோஸும் ஜோஸும் பார்த்தீங்கன்னா பாத்டப்பில் குளிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் லெஸ்பியன் போல இருக்குது, அதாவது ஓரினிச்ச இருக்க மாதிரி தாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் இந்த சைடு காட்டுறாங்க நம்ம காரா பொண்ணு டைரெக்டாக லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அந்த எந்த லிஃப்ட்டு தெரியுமா, இவங்க இருக்கிற இடத்துக்கான லிஃப்ட்டு தாங்க அந்த லிஃப்ட்டு. அந்த லிஃப்ட்டுக்கு அந்த ரேஞ்சரையும் கொண்டுட்டு வந்திருக்கான். அந்த ரேஞ்சரும் ஒரு வாளி மாதிரி ஒரு ஜாரை எடுத்து வந்திருக்காங்க. அதுக்குள்ளே என்னத்தை போடுறான் தெரியுமா, இவன் வயிற்றை கிழிக்கிறாங்க. வயிற்றை கிழிச்சு அவன் உடம்புக்குள்ளேயும் புழுக்கள் தானே இருக்கும், அதில் எக்கச்சக்கமான புழுகளை எடுத்து இந்த ஜாருக்குள்ளே போடுறாங்க. அதோட சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு காட்டுறாங்க நம்ம ஜோஸும் ரோஸும் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கிட்டு இருக்க. ஸ்விம்மிங் பூல் பாத்டப் அதில் குளிச்சிட்டு இருக்க. வெளில அலாரம் கிடைக்குது. இதாட்டம் காரை தான் வந்திருக்கா போல இருக்கு. நான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஜோஸ் பண்ணு வெளில போனவெல்லாம் கதற சவுண்டு தான் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது
அந்த காரா பொண்ணு அவங்களுக்கு விசுவாசம் ஆயிட்டா போல இருக்கு. அப்போ தான் இந்த ரோஸ் பொண்ணு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இதாட்ட என்னாச்சு, அவளை எதுக்கு பிடிச்சிட்டு வந்தேன், இவன் யார், இவனும் அந்த பாதிக்கப்பட்டவன் தானே, இவனை எதுக்கு உள்ளே கொண்டுட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் இந்த ஜோஸ் பொண்ணு சொல்லுவாங்க பின்னாடியிலேருந்து, இல்லை இவளை இன்ஃபெக்ட் ஆயிருக்கா அந்த புழுவால் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரோஸ் பொண்ணு அவளை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கதறுவாங்க. பட் ஏன்னா அந்த ரேஞ்சர் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த ஜாஸ்மன் தலையில் அட்டிக்கு அவளை ஸ்விம்மிங் பூலில் போட்டு இவன் ஒரு பக்கெட் நிறைய கொண்டு வந்திருப்பான்ல, அதாவது அந்த புழுக்கள் தாங்க அதுக்குள்ளே இருக்கும், அந்த புழுக்களை எல்லாத்தையும் தூக்கி அந்த பாத் டப்பில் குட்டி விட. பட் ஏன்னா அந்த ஜாஸ்மன் மயக்கத்தில் இருப்பாவில் இருக்கிற எல்லா புழுகளும் இவளோட உடம்புக்குள்ளே போக இதை தடுக்க வந்தால் நம்ம ஹீரோயினான ரோஸையும் இந்த காராங்கிற இந்த நம்பிக்கை துறைக்கான அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ரோஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே நேரத்தில் இந்த ஜோஸு முக்கி வெளில வருவா பாருங்க. பட் ஆனால் அந்த ரேஞ்சர் காலை வச்சு மிதித்து அவளை அந்த புழுகள் உள்ளே போகிற அளவுக்கு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினான ரோஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு லைட்டர் எடுத்து அந்த ரேஞ்சரோட தலையில் ஒரு அடி அடிக்க அவன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே வந்துடுவான். அதுக்கப்புறம் எதுக்கடி இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு இந்த காரா பண்ண நம்ம ஹீரோயின் துரத்த ஆரம்பிப்பா பாருக்கு. அவளும் ஜோஜோ இவங்கக்கிட்ட மாட்டிட்டான் நம்ம செத்துருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவள் லிஃப்டில் ஏறி தப்பிச்சு போக இந்த கஷ்டத்தோட அழுதுகிட்டு டைரெக்டாக உள்ளே வந்தால் நம்ம ஹீரோயின் ஜோஸை பார்த்து இப்படி நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்க. பட் ஏன்னா அந்த ஜோஸ் பண்ணும் நார்மலாக சரி ஓகே விடு, நானும் அப்படி தான் மாறிட்டேன் போல இருக்குது, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடம் பாதுகாப்பானது கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அந்த ரேஞ்சரை காலை கையெல்லாம் கட்டி போட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனோட 2 கண்ணையும் பிடிச்சி அழுத்துவா பாருங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா, அவளால் பார்க்க முடியாது. இந்த ஜோஸ் பண்ண என்ன தெரியுமா செய்வா, அவனோட கண்ணை பிடிச்சி வெளில போட இதுக்கப்புறம் இவனால் இந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா இவன்கிட்ட கண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதே சீனை கட் பண்ணிட்டு சரிவா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே லிஃப்ட்டில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. லிஃப்ட்டில் நம்ம ஹீரோயின் தனியாகவும் இந்த ஜூஸ் பொண்ணும் தனியாக இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இவகிட்டேருந்து இந்த புழுகள் இவளையும் இன்ஃபெக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு தொடாமல் நிற்கிறாங்க. வெளியே வந்தால் சூரிய வெளிச்சம் சில்லுன்னு அடிக்குது. பட் ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த ஜோஸ் பொண்ணும் டக்குன்னு காரில் ஏறி உட்காடுறாங்க. காரை எடுத்தால் டைரெக்டாக நீ நைட்டு எங்கே போகிறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் யாரும் இல்லை போல இருக்குது. அந்த பில்டிங்க்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் போக. பட் ஏன்னா அந்த ஜோஸ் பொண்ணு இன்ஃபெக்ட் ஆகிருக்கால ஒரு பெரிய கேரி பை எடுத்துகிட்டு வராங்க. இதாட்டும் என்கிட்ட புழுகள்லாம் உன்ட்ட வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை உடம்புகளை சுற்றிட்டு பக்கத்தில் அந்த ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன். அப்போ தான் இந்த ஜூஸ் பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதாட்ட நான் இன்ஃபெக்ட் ஆகலைன்னா நம்மக்கிட்ட இப்போ கார் இருக்குது, நம்ம ரொம்ப தூரம் போகணும், அதாவது என்னோடய ஊர் ஆஷ்மித், அந்த ஊருக்கு போனால் என்னோடய சிஸ்டர் பிரதர்லாம் இருப்பாங்க, நான் ஜாலியாக இருக்கலான்னு பட்டேன் தோட்ட வேலை செஞ்சுட்டு. பட் ஏன்னா இப்படி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம அங்கே போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம நாளைக்கே போகலாம், நாம் உன்னை தனியாக பாதுகாத்துக்கலாம், அதாவது நீ பகலில் மட்டும் தானே வெளியே வரக்கூடாது, அது மாதிரி வச்சு பிளான் பண்ணிக்கலாம், ஜாலியாக இருக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஏன்னா மறுநாள் காலைல கட்டுறாங்க. காலைல ஏஞ்ச உடனே பக்கத்தில் அந்த பொண்ணை காணும். பக்கத்தில் ஒரு குதிரை லாடை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த லாடை மட்டும்தான் அந்த இல்லை கிடக்குது. இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தான் தருது. இந்த ஜோஸ் பொண்ணு சூரியன் வெளிச்சது கதவு பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் இதுக்கு இங்கே வந்த உள்ளே வா அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் இந்த ஜோஸ் பொண்ணு இல்லை, நான் அவன் கூட இருந்தால் உனக்கு ஆபத்து, இதுக்கப்புறம் என்னால் சுதந்திரமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வெளில நீட்டு பாருங்க. அந்த சூரியன் வெளிச்ச பட்டவனே இவன் கையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. உடனே சொல்கிறா, இதட்ட என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக போகிறேன்டி, நான் என்னோட ஆசையை நீ நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துக்கு ஓடுவா பாருங்க. வெயிலில் 1 2 3 சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ பாடுபட்டு பின்னாடி ஓடுவா. பட் ஆனால் அந்த ஜோஸ் பண்ணு அதுக்குள்ளே வெயிலில் பட்டு அவள் வாய் மூஞ்சி எல்லா வழியாக அந்த புழுகள்லாம் வெளில வந்து அந்த பொண்ணு இறந்துருதுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் தாங்க முடியல, கதறி அழுவுறா. சரி ஓகே இங்கே இருந்தால் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவகிட்ட அந்த ரேஞ்சரோட கார் இருக்குல்ல செம்ம ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு டவுனை விட்டு அவர் சொன்ன அந்த ஆசையை நிறைவேற்றாக அவங்க இந்த ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த காரங்கிற பொண்ணு இருந்தாங்க. அவள் நைட்டு தூங்கும்போது அவள் உடம்பு ஃபுல்லாக என்னமோ பண்ண ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருந்தால் அந்த டீனாங்கிற லேடி எழுப்பி இதாட்டம் என் உடம்பு என்னமோ பண்ண ஆரம்பிக்குது, என்னமோ என் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, என்னால் பார்க்கக்கூட முடியல, என் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீனா பொண்ணுக்கிட்ட இந்த காரா பொண்ணு சொல்ல ஆரம்பிக்க. அந்த டீனா பொண்ணு சொல்கிறா, இதான் உன்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது உன்னோட உடம்புக்குள்ளே போன அந்த புழுகள்லாம் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு கண்ணு தெரியாது, அதுக்கான விழா இன்னைக்கு நைட்டு நடத்துவோம், அதுக்கு வா, உன்னோட கண்ணோட பார்வை உனக்கு மறுபடியும் கிடைக்கணும்னு சொல்ல. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு செம ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிற. டைரெக்டாக அந்த ஜோஸ் பண்ண சொன்ன அந்த ஊருக்கு வந்துட்டா. அந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா ஆஷ்மித். ஊருக்கு வந்துட்டு
செம்ம டென்ஷனில் அந்த காரை உதைக்கிறா. இதாட்டம் என்னோடய ஃப்ரெண்டு இறந்துட்டானே சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு குடிசைக்கு போகிறா. அங்கே 2 பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு லேடியும் ஒரு பையன் ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க. இவங்க 2 பேர் யாருன்னா அந்த ஜோஸோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் போல இருக்கு. இதாட்டம் உங்களோட ஜோஸ் அந்த தங்கச்சி தான் என்கிட்ட சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு பாதுகாப்பு தேவை, உங்கள் கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா இதாட்டம் ஜோஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க இவ கையில் இருந்த அந்த குதிரை லாடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கொடுக்குறா. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று புரியுது அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. பட் நேரம் இவங்க 2 பேரும் சோகத்தில் இருந்துட்டு சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. பட் ஆனால் இந்த வீட்டில் இருந்த நம்ம ஜோஸோட அண்ணங்காரன் ஒத்துக்க மாட்டான். இதாட்டம் நீ வேற மொழி, நாங்கள் ஸ்பானிஷ் மொழி பேசுகிறோம், நமக்கு 2 பேருக்கும் செட் ஆகாது, நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்கள் வந்த வழியாகவே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்காரன் சொல்ல. பட் ஆனால் இதை கேட்ட பக்கத்தில் இருந்த அந்த அக்காக்காரியும் இல்லை இவன் நம்ம கூட இருக்கலாம், ஒரு நைட்டு தானே பாதுகாப்பாக இருந்துட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா டைரெக்டாக பக்கத்தில் இருந்தால் ஒரு குடோன் கொண்டு போக இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நான் காரில் இருந்துக்கிறேன்னு சொல்லுவாள். பட் ஏன்னா பரவாயில்ல ஒரு நைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டுட்டு போக அதோட சீனை கட் பண்ணிட்டு இங்கே காட்டுறாங்கன்னா இந்த காரா பொண்ணை சர்ச்சுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு சர்ச்சு வச்சுருக்காங்க பார்த்தவங்க. இந்த சர்ச்சுக்கு கொண்டு போக அந்த இடத்துல ஒரு ஃபாதரியார் மாதிரி ஒருத்தவருங்க அந்த ஒரு இடத்துல ஒரு ஜாடிக்குள்ளே என்னமோ ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ட்டை கலக்கி இதாட்ட கடவுள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து மூஞ்சிலையும் கண்ணிலையும் பூசி விட கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறப்பா பாருங்க. இவளுக்கு போன அந்த கண் பார்வை பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. பட் ஏன்னா ஒரு மாதிரியே தான் இருக்குது. பட் ஏன்னா இவளுக்கு பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீனா பண்ணை கட்டுப்பிடிக்க அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் அந்த குடிசையில் இருக்க அந்த இடத்துக்கு அந்த அக்காக்காரி வராங்க. வந்துட்டு இதாட்டம் ஏதோ சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் தேனை கொடுக்க, தேனா இதை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இது எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஜோஸ் பண்ணை பற்றி கேட்குறா. அவள் எப்படி உனக்கு ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த காரா பண்ணை தான் காட்டுறாங்க. அவள் உள்ள பாத்ரூமில் போயிட்டு கண்ணை என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாப்பா பாருங்க. கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு புழுகள்லாம் போக ஆரம்பிக்கும். இதை பார்த்து இவ பயப்பட உடம்பு இடுப்பு கீழே ஏதோ ஒரு பெரிய 2 கட்டி இருக்கும் பாருங்க. அந்த கட்டி 2 மூவ்மெண்ட் ஆகும். இதை பார்த்து இவ பயந்து அந்த டீனாங்கிற லேடி கிட்டையும் கேட்குறான் இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு உனக்கு தாண்டி அதிசயம் நடந்திருக்கு, ஒரே உடம்புல 2 ராணி புழுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட இந்த காரா பொண்ணு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பா பாருங்க. அப்போ தான் ஒரு திடீர்னு ஒரு தம்பவத்தை தூக்கி போடுவா பாருங்க. அது என்னதுன்னா உனக்கு ஒரே உடம்புல 2 ராணி புழுகள் இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போட்டு ஒன்றை சாகடிச்சிடும். அதுக்கு பதிலாக நாம் அதில் உள்ள ஒரு ராணி புழுவை எடுத்துடணும், உனக்கு காலையே அந்த ஆப்ரேஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட இந்த காரா பொண்ணு அப்படின்னா நான் செத்துருவேனா அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட இந்த டீனா பொண்ணு அப்படிலாம் நீ சாக மாட்டா, நீ இப்போதைக்கு என்னோட மக, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் சாக விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் ஆறுதலாக பேச. மறுநாளே பார்த்தீங்கன்னா இவளுக்கான ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஒரு பெட்டில் படுக்கப்பட்டு கைகளெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு இவள் உடம்புக்கு நிறையா இந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸை விடக்கூடிய அந்த ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உடம்புக்குள்ளே எர்த்து போக ஆரம்பிக்குது. போன உடனே உடம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. எனக்கு உடம்புலாம் எரியுது என்னமோ பண்ணுதுன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்த உடனே உடம்புலேருந்து எக்கச்சக்கமான புழுகள் உடம்பு வழியாகவும் இந்த வாய் வழியாகவும் கொட்ட ஆரம்பிக்குது. இவளால் சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்தில் அந்த வோல்ட்டெல்லாம் நிப்பாட்ட இவளும் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டேன். இல்லை இதுக்கப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்கிட்ட வச்சு எர்த்த குட்டுக்க ஆரம்பிப்பா பாருங்க. அதிகமான வோல்டேஜை உடம்புலேருந்து அந்த பெரிய ஒரு புழு இருக்கும் பாருங்க. 2 ராணி புழுல ஒரு ராணி புழு மட்டும் தனியாக எட்டு பார்க்க பாருங்க. ஒரு கைஜி பெருசு இருக்குங்க அந்த புழு எடுத்துட்டு ஆப்ரேஷன் முடிச்சிடுவாங்க. அதோட சில கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல அந்த அண்ணங்காரனும் அக்காக்காரையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க வீட்டில் அந்த அண்ணங்காரன் மனசு மாறிடாம போல இருக்கு. இதாட்டம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொல்ல இந்த அக்காக்காரிக்கு சந்தோஷம் தாங்கலை. இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சரி ஓகே உனக்கு என்னென்ன வேலை தெரியும் சொல்ல. இவளும் நான் நிறையா வெயிட்லாம் தூக்குவேன், இந்த உங்களுக்கு நான் உதவி எல்லாமே பண்ணுவேன், எனக்கு விவசாயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே எங்களுக்கு கூட மாட உதவியாரு இங்கே கூடயே இருதுவா அப்படின்னு சொல்ல. இவங்க 2 பேருக்கு சந்தோஷம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதோட சீனை கட் பண்ணி இந்த சைடு எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம காரா பண்ண தான் காட்டுறாங்க. அவள் டேரெக்டாக எங்கே போயிருக்கானா இந்த வாக்கி டாக்கில் இந்த மேயர் பேசுவான ஊரோட மேயர் அவள் இடத்துக்கு போனால் அவன் மூஞ்சே விகோரமாக இருக்குது. பாத்ரூமை பார்த்தா எக்கச்சக்கமான புழுகளும் சத்திரி கிடக்குது ரத்த கலவியாக. இப்போ இவள் எதுக்கு வந்திருக்கான்னா இந்த ஊரில் இவளும் ஒரு போலீஸ்காரி மாதிரி அதாவது ரேஞ்சராக மாறணும் அப்படின்னு கேட்க இந்த ஊரோட மேயரும் நீ எதுக்கு ரேஞ்சராக மாறணும், இங்கே இப்போ தான் புதுசாக மாதிரி இருக்கிற, எதனால நான் உனக்கு ரேஞ்சர் பட்டத்தை கொடுக்கணும், உன்னை போலீஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு இதாட்டம் நான்
இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச அந்த சாதாரண மனுஷங்களையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறேன், அதுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ தான் ஒன்று தெரியுது, இந்த காரா பொண்ணு அந்த ராணி புழுவோட கண்ட்ரோலுக்கு போயிட்டா. அந்த ராணி புழு தான் இப்போ இந்த காரா பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்த ரேஞ்சர், அதாவது இந்த மேயர் சொல்கிறான், இல்லை ஓகே நீ நம்மளோட இனத்தை நீ தான் பேருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சருக்கான அந்த ஒரு ஸ்டார் மெடல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்து நம்ம காரா பொண்ணுக்கிட்ட கொடுக்க இவளும் டேரெக்டாக வெளில போக ஆரம்பிக்கிறா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த அக்காகாரி இருப்பாங்களே, 2 பேரும் கார் ஓட்டுறாங்க. செம்ம ஸ்பீடாக கார் ஓட்டுற நம்ம ஹீரோயினை பார்த்து இவ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். பட் அதுக்குன்னு காரணம் என்னென்னா, இவங்களாம் காரை பார்த்ததே கிடையாதுல்ல அந்த காலகட்டத்தில். இப்போ வைக்கின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா இவளை காரை ஓட்ட வைக்கிறா நம்ம ஹீரோயின். இவளு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் பழகிட்டா போல இருக்கு. இவங்க 2 பேருக்கு நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த காரா பண்ண தான் காட்டுறாங்க. இவ அந்த ஊரில் இந்த ரேஞ்சரை மாறின உடனே டேரெக்டாக அந்த ரேஞ்சரோட ஹெட் ஆஃபீஸுக்கு போகிறான். அதுவும் அந்த டீனா பண்ணிட்டு தாங்க. இதாட்டா நான் இப்போ ரேஞ்சர், நாம் என்னோடய ஃப்ரெண்டு தேடி போக போகிறோம் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருந்தால் இன்னொரு போலீஸ்கார் லேடி தாங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலும் அந்த புழுவால் பாதிக்கப்பட்டவ தான் அவளும். அவன் ஒரு ஷூட்டை போட்டுப்பா, ஃபுல்லாக கருப்பாக உடம்புல ஃபுல்லாக ஷூட்டாக இருக்கும். அதாவது சட்டையாக வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டை, சூரியன் வெளிச்சம் பட்டாலும் இவங்க உடம்புக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி ஒரு சட்டையை எடுத்து இவங்க 2 பேருக்கும் கொடுக்க, இவங்க அந்த டீனா பொண்ணும் இந்த காரா பொண்ணு அந்த உடம்புல ஷூட்டில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு வெளில போக பாருங்கள். கரெக்டாக அந்த போலீஸ்கார் லேடி காரில் ஏறிடுவா. பட் ஏன்னா இந்த காரா பொண்ணு உள்ளே பாருங்கள் வெளில. இவளுக்கு அந்த சூரிய வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் போல இருக்குது. அவளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. கொஞ்ச நேரம் மண்டையெல்லாம் கிறுக்குன்னு சுற்ற ஆரம்பிக்க இதை பார்த்து அந்த டீனா பொண்ணு அவளை திருப்பி உள்ளே கொண்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த போலீஸ்கார் லேடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இந்த காரா பொண்ணு உடம்பு சரியாயிடுங்க. அதாவது இந்த சூரிய வெளிச்சத்தை இந்த ஷூட்டு பார்த்திங்கன்னா தடுத்துடுச்சு. இவ்வளோ நார்மல் ஆகிடுச்சா. டேரெக்டாக காருக்குள்ளே ஏறுறாங்க. டேரெக்டாக எங்கே போகணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் லேடி சொல்ல இந்த காரா பண்ணும் நாம் ஆஷ்மித்ங்கிற ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒன்று தெரியுது, இந்த ஊரை பற்றி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஜோஸோட ஃப்ரெண்டு தானே இவ்வளோ முன்னேறி இப்போ அந்த ஹீரோயின் அங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த ஊருக்கு கிளம்பி போக ஆரம்பிக்க காரில். அதே நேரத்தில் இந்த சைடு யாரை கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை தாங்க. இவங்க 2 பேரும் காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே உங்கள் ஊரில் இந்த ரேடியோலாம் இருக்கான்னு சொல்லிட்டு காரில் ஆல்ரெடி ரேடியோ இருக்கும். அதை சவுண்டை சேனலாக மாற்ற அப்போ ஒரு சேனலில் ஒரு பேஸ்பால் நடக்கிற மேட்சை காட்டுறாங்க. இதாட்டம் மேட்ச்சு போயிட்டுருக்கு, பேஸ்பால் மேட்ச்னு சொன்ன உடனே இவளுக்கு ஒரே ஆச்சரியம். பகலில் பேஸ்பால் விளையாடுறாங்க, பேஸ்பாலை வெளில மட்டும் தான் சூரிய வெளிச்சத்துலாம் விளையாடுவாங்க. எப்படி அவங்க விளையாடுறாங்க? அப்போனா நம்ம தவிர மாதிரி இன்னும் பல சிட்டிஸ்லாம் இருக்குது, அவங்க சாதாரண மக்கள் அங்கேயும் இருக்காங்க. இவ்வளோ நாளாக இந்த ஊரோட மேஜரான அந்த இவன் நம்மளை எல்லாரும் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒன்று தெரியுது, இவங்க ஊரில் அந்த டவர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃப்ரீக்குவன்சிலாம் மாற்ற முடியாது. இப்போ இவங்க வேறு ஒரு ஊருக்கு வந்ததுனால இந்த டவரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மற்ற ஊருக்கு கனெக்ட் பண்ணுது. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று புரியுது, நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு வா நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் அப்போனா உன் அண்ணன்ட்ட சொல்லணுமே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன் வா நேராக வண்டி அந்த ஊருக்கு விடுன்னு சொல்ல இங்கே 2 பேரும் டேரெக்டாக போயிட்டுருக்க. முன்னாடி ஒரு கார் வருதுங்க. அந்த காரில் யார் தெரியுமா? இந்த காரா, அந்த டீனா, அந்த போலீஸ்கார் லேடி தாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்ட உடனே அவளும் ஒரு சொல்லுவா பாருங்க, இல்லை இது பாதிக்கப்பட்டவங்க, நாம் இந்த இடத்துலேருந்து சீக்கிரம் ஓடவும் முடியாது அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட அந்த இப்போ அக்காகாரி பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுங்க, கையில் அந்த அருவாள் எடுப்பா பாருங்க. ஐயோ அருவாலாம் வேணாம், அவள் வரட்டு என்ன நடத்துன்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல. அந்த இறங்குனது யார் தெரியுமா? இந்த டீனாங்கிற பொண்ணு தாங்க. கொடையால் இறங்குவா சூரியன் வெளிச்சம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நம்ம ஹீரோயின் அவங்கள பாதிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பா போல இருக்கேன். டேரெக்டாக காரு விண்டோ கிட்டே வந்துட்டு இதை அட்டாக் வண்டியை ஆஃப் பண்ணு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த டீனா பொண்ணு இதாட்டம் உன்னால் பாதிக்கப்பட்ட அம்மான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவான். அதாவது இவனோட பையனை இவ தானே கொஞ்சம் குதறி வச்சிருப்பா, இந்த காண்டு இந்த டீனா பொண்ணுக்கு இருந்திருக்கும்ல. இதை பார்த்த உடனே நவுருவா பாருங்க. கண்டி ஸ்டார்ட் பண்ண போக கரெக்டாக அவள் என்ன பண்ணுவான்னா தலையை ஒரு அடி அடிக்க டோர் விண்டோவில். இப்போ கொஞ்ச நேரத்தில் கிறங்க ஆரம்பிச்சிருவா. பட்டனே அவள் இவனை பிடிச்சி ஏற்றி வெளில வச்சு பிடிச்சி கழுத்தில் நெருக்கி ஆரம்பிக்க கொலை பண்ண பார்க்க வெளிலேருந்து வந்த இந்த அக்காகாரை என்ன பண்ணுவா தெரியுமா, 2 அருவாளை வச்சு முதுகில் 2 கோடை போட்ட உடனே ரத்தம் பீச்சுக்கிட அடிக்கும் பாருங்க. அதே நேரத்தில் அந்த சட்டை கிழிஞ்சிடும். அந்த சட்டத்தை வழியாக சூரிய வெளி உள்ளே பட்ட உடனே உடம்பு ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிக்கும். இவன் வாயிலேருந்து ரத்தமாக கொட்ட ஆரம்பிக்கும் பாருங்க. இதை பார்த்தா இந்த அக்காகாரிக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, என்னாடி இப்படி நடக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அவளை விட்டு தள்ளிப்போம், உடம்புல உள்ள ரத்தம் அவனால் படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் பார்த்தா இந்த காரா பண்ணு அந்த போலீஸ்கார் லேடியும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதை பார்த்தா இந்த
இந்த அக்காக்காரி என்ன தெரியுமா சொல்லுவா, இதட்டும் உங்கள் கன்னத்தில் மூஞ்சில ரத்தமாக இருக்குது அதை தொடன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் தொடச்சிட்டு அந்த டீனாக்கிற அந்த லேடியை தூக்கி கார் டிக்கியில் போட்டுட்டு டேரெக்டாக காரை எங்கே விடுவாங்கன்னா வீட்டுக்கு விட்றாங்க. அப்போ தான் இந்த டீனா பொண்ணு பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வருது. அதாவது அவன் பையனுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நாகவன் நினச்சிக்கிட்டு வர, ஏன்னா இவன் சாக போகிறாள், கடைசியான விஷயம்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க. டேரெக்டாக இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவங்க உடம்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மட்டும் வெளில வந்து இந்த டீனா பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இதாட்டம் அவன் பையனை நான் கொல்ல, அவன் ஏற்கனவே இறந்து கிடந்தான், நான் சும்மா பார்த்தேன் தான், நீ கத்தின சவுண்டால தான் அவன் மேலே நான் விழுந்துடுச்சேன், அதனால தான் அவன் உடம்பு அந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சாரி கேட்க. அதே நேரத்தில் அந்த டீனா பொண்ணு, இல்லை நானும் அவன்கிட்ட சாரி கேட்கணும், இதாட்டம் உன்னோட ஃப்ரெண்டு இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே, அவளும் இறந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்ல. அதோட நம்ம ஹீரோயின் கண் கலங்க ஆரம்பிக்கிறான். பட் என்ன பண்ணுறது, இந்த டீனா பொண்ணு கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க. அவளையும் ஃபுல்லாக உடம்பை போட்டு எரிச்சிட்டு இந்த சைடை காட்டுறாங்க. நம்ம காரா பொண்ணு அந்த போலீஸ் லேடியோட எங்கே போகிறா தெரியுமா, ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த பைபிள் மாதிரி புக்கை வச்சுட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டு. அந்த வீட்டுக்கு கிளாஸும் இருக்குது, முன்னாடியிலேயே ஒரு கிளாஸில் பால் இருக்குது, அதில் புழுக்களும் இருக்குது. அதாவது படத்தில் ஸ்டார்டிங் பார்த்தோம்ல அதே மாதிரி. பட் ஏன்னா இந்த காரா பண்ணி என்ன தெரியுமா பண்ணுவான், டேரெக்டாக வீட்டுக்குள்ளே இருந்த அந்த 2 நார்மலான மனுஷங்களையும் கூட்டு வச்சு அவங்கள அடித்து போட்டு அவள் உடம்புக்குள்ளேருந்து இருந்த புழுக்களை எடுத்து இந்த பசங்களோட உடம்புக்குள்ளே போட்டுருவாங்க, வாய்க்குள்ளே போட்டுருவாங்க. அதாவது அவங்க 2 பேரையும் இன்ஃபெக்ட் பண்ணி விட்ருவா இந்த காரா லேடி. இதை பார்த்த பக்கத்தில் இருந்த அந்த போலீஸ்கார லேடின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் மேற்கு தெரிஞ்சால் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்ல. நம்ம காரா பொண்ணு தெரிஞ்சால் பார்த்துக்கலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா பாருங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், அந்த ஒரு சாதாரண மனுஷங்களும் அவங்க தானாக முன் வந்து தான் இந்த புழுக்களை சாப்பிட்டு அவங்க உடம்புகளை எடுத்துக்கிட்டு அவங்க மாறணும். இந்த மாதிரி இந்த அடிதடி பண்ணி அவங்கள மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. பட் ஏன்னா இந்த காரா பொண்ணு அப்படி நடந்துக்கல. இதனால் அந்த மேயர் பொண்ணு நைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறான், இதாட்டம் நம்ம புதுசாக சேர்த்தா அந்த போலீஸ்காரன் லேடி ஊரில் ஒரு தப்பு பண்ணிட்டா தானாக முன்வராதா அந்த மனுஷங்க மேலே இவளே வாண்டடாக போயிட்டு புழுவை செலுத்ததுனால அவள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவா. காலைல என்னோட இடத்துக்கு அவள் வரணும்னு சொல்லிட்டு ரேஞ்சர் சொல்ல, மேயர் சொல்ல, இவளும் காலைல அந்த இடத்துக்கு போகிறான். போன உடனே இதாட்டம் நீ ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கு, இதாட்டம் ஏன் பண்ண அப்படின்னு சொல்ல. இந்த காரா பொண்ணு பார்த்தீங்கன்னா தெனாவட்டா அப்படிலாம் பண்ண முடியாதரா, நீ மேயரா, இதுக்கப்புறம் நீ மேயர் கிடையாதரா, நான் தாண்டா மேயர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரோட்டத்தில் பேச ஆரம்பிக்க. இந்த மேயரும் பக்கத்தில் இருந்த போலீஸ் லேடிக்கிட்ட, என்ன இவன் இப்படி பேசுகிறான், இவளை கொஞ்சம் தண்டிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயரை அந்த போலீஸ்கார லேடியை பார்த்து சொல்ல. பட் ஏன்னா அவளும் இவளோட கூட்டில் சேர்ந்துருவா போல இருக்கு. இவள் மௌனமாக நிற்கிறத பார்த்தா இந்த மேஜரும் வாய் அடிச்சு நிற்க. பட் ஏன்னா அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த காரா பொண்ணு அவனை பிடிச்சி தலையை பிடிச்சி டாய்லெட்டில் வச்சு ஒரு அழுத்த அவன் தலை பிடிஞ்சி செதஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி அவன் தலை குழந்தான் தானே இருக்கும், அவனு செத்துருவான். இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நான் தாண்டா மேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரா பொண்ணு நைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவா பாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் இருக்கிற இடத்த சொல்லியிருப்பாள். அதே வண்டி எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறா. கூட அந்த அக்கா கதையை கூப்பிட்டுட்டு தாங்க மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டுட்டு அவளுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த புழுக்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா மண்டையில் இருந்த இந்த முடியெல்லாம் இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அந்த மொட்டை அடிச்சுட்டா அந்த புழுக்கள் மண்டையில் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் மொட்டை அடிச்சிருப்பா போல இருக்கு. டேரெக்டாக எங்கே போகிறேன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போக உள்ளே வந்து முன்னாடியே ஒருத்தவன் காவலுக்கு நிற்பான். அவன் சைடு வாக்கில் போயிட்டு கழுத்து நடித்து அவனை சாவடிச்சுட்டு டேரெக்டாக உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் பொருட்களையும் ஒட்டைக்க ஆரம்பிப்பா பாருங்க. அப்போ தான் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி நார்மல் இருக்கிற மக்கள் பேசுவாங்களே அந்த பேஸ்பால் மேட்ச் அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. இன்னும் தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காரா பொண்ணு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்க. வாசல்லே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வச்சுருப்பான். அதுலேருந்து வர ஃப்ரீக்வன்சி இந்த புழுக்களுக்கு பிடிக்காதில்ல, அவன் மூலியமாக பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளோ தடுமாறி கீழே வந்துடுவான். அந்த ஃபோனெல்லாம் உடச்சி போட்டுட்டு டைரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இதட்ட சவுண்டை பாரு, வாக்கி டாக்கியை பாரு, என்ன பேசுகிறாங்க பாரு, நார்மலான மனுஷங்களும் இருக்காங்க அந்த இடத்துல, குண்டு கவனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலும் இவன் இந்த புழு தானே அவளை கண்ட்ரோல் பண்ணுது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளை தலையில் அட்டிக்கு தரத்தரன்னு அந்த பாத்ரூமில் கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல தானே அந்த ஃபஸ்ட்டு மேயர் செத்து கிடப்பான் உடம்பு. அந்த உடம்புல போயிட்டு இவன் மூஞ்சை வச்சு அழுத்த ஆரம்பிப்பா பாருங்க. இவளும் அந்த புழுவால் பாதிக்கப்பட்டுருவா. பட் ஏன்னா உடவாளா நம்ம தலைவி மறுபடியும் கீஞ்சி உட்காந்துட்டு ஒரு பக்கத்தில் ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுத்துக்கு மட்டார்னு இந்த காரா பொண்ணு தலையில் அடித்து அவளை சாகடிச்சிட்டு அடுத்தோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலைல கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த அக்காகாரியும் காரில் போய்ட்டுருக்க. அக்காகாரி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பா. சூரியன் விடியில் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினை எழுப்பி, இதாட்டம் சூரியன் வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் பேக் டோரில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா சூரியன் வெளிச்சம் முன்னாடி போடும்,
பின்னாடி டிக்கியில் படாதில்ல, அதனால் போய் படுக்க சொல்லுவா பாட்டி. ஆனால் நம்ம ஹீரோயினு இல்லை, நான் அதுக்கப்புறம் வாழ்ந்தது போதும், நான் என் ஃப்ரெண்டு போன இடத்துக்கு நானும் போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இறங்கி சூரிய வெளிச்சத்தை நோக்கி ஓடுவா பாருங்க. அந்த சூரிய வெளிச்சம் பட்டு இவளும் இறந்துருவா. அதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மனுஷங்க ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சின்னு ஒன்று பண்ண போக அது இப்படி பேக் ஃபயர் ஆகிடுது. இதனால் நம்ம உலகம் பாதிக்கப்படுது. இதோட தான் இந்த படத்தை சூப்பராக முடிச்சிட்டாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஐ லவ் இட் ஆல். நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா பார்த்துவாங்க.